உலகத் தமிழர்கள் அனைவரையும் சேனல் 5 இந்த செய்தியில் நான் இப்போ உங்களுக்கு சர்வதேச செய்தியில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பலஸ்தீன் இஸ்ரேலுடைய தொடர் போரின் முடிவு சீஸ்ஃபயர் இந்த நடவடிக்கைகள் தற்போது நாம் அமர்ந்திருக்கிற இந்த நேரத்தில் ஆரம்பித்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இஸ்ரேலுக்கு வருகை செய்வதற்காக அறிவிப்பு செய்திருக்கிறார். எகிப்தினுடைய கெய்ரோவில் அல் ஃபத்தா அல் சிசி, ஜோர்டான், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், துருக்கியினுடைய இப்ராஹிம் கலீன் மற்றும் அசர்பைஜான், ஆர்மேனியா, லித்வேனியா, பிரேசில், சீனா, ரஷ்ய தூதர்கள் இந்தியாவிற்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு அழைப்பு ஆக இந்தியாவிலிருந்தும் செல்வார்கள். இப்படி ஒரு பெரும் உலகத் தலைவர்கள் கூடியிருக்கிற இந்த மாநாட்டில் சற்றேறக்குறைய 2 ஆண்டுகள் தாண்டி நடந்த இந்த போரில் 70,000 பேர் கொல்லப்பட்டும் 1,70,000 பேர் உருக்குலைந்த நிலையிலும் ஒரு சமாதானம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சமாதானத்தில் அமெரிக்கா வடிவமைத்த 20 இருந்து 21 பாயிண்ட்ஸில் பெர்மனன்ட் சீஸ்ஃபயர், அதாவது 2 நாடுகளுக்கும் இடையே ஒரு நிலையான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அமெரிக்கா கொடுத்திருக்கிறது. இது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இரண்டாவதாக டிஸ்ஆர்ம், அதாவது ஆயுதங்கள் மௌனிக்க வேண்டும், ஹமாஸ் தனது ஆயுதங்களை கீழே வைக்க வேண்டும். மூன்றாவது மிக முக்கியமாக பிணை கைதிகள் விடுதலை. 48 பிணை கைதிகளில் 20 பேர் அலைவ், 28 பேர் பிணங்களாக புதைக்கப்பட்டிருப்பதை உடனடியாக கொடுக்கப்பட வேண்டும். அந்த ப்ராசஸ் தான் நான் இப்போது அமர்ந்திருக்கிற இன்று காலை, இன்றைக்கு திங்கட்கிழமை ஆரம்பித்திருக்கிறது. நான்காவது ட்ரக் வாகனங்களில் எய்டட் பொருட்கள், உணவுப் பொருட்கள் ரஃபா எல்லையினூடே கஸாவுக்கு செல்லும். பிலடெல்ஃபி கோரிடார், நெட்ஜாரிம் பகுதிகளை அடைந்து அது வடக்கு காசாவுக்கு வரும். ஐந்தாவதாக இஸ்ரேல் 20,000ற்கு மேற்பட்ட பலஸ்தீன விடுதலை கைதிகள், ஹமாஸ் போராளிகள், அவர்களாய் சார்பிலே சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் 1,500 பேர் இன்றைக்கு விடுதலை செய்யப்படுகிறார்கள். அவற்றில் இவர்கள் கேட்பது பலஸ்தீன போரில் நெல்சன் மாண்டேலாவாய் போன்று அடையாளப்படுத்தப்படும் திரு மருவான் ஹவுதி, அவர் PLO அமைப்பை சார்ந்தவர், மற்றும் சதாத், இவர்கள் விடுதலை கோரியிருக்கிறார்கள். ஆனால் தற்போது இன்று காலை கிடைத்த தகவலில் அந்த பிரிஸ்னர் எக்ஸ்சேஞ்சில் மருவான் பர்ஹவுதி மற்றும் சதாத்தின் விடுதலையை நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என இஸ்ரேல் மறுத்திருக்கிறது. இந்த பிரச்சனைகளை நேற்று முன்தினமிலிருந்து ஒரு கொண்டாட்டமாக டெல் அவீவ் ஹோஸ்டேஜ் ஸ்கொயர் சதுக்கத்தில் கொண்டாடப்பட்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய என்வே, ஸ்பெஷல் என்வே, அவர் ஸ்டீவ் விட்காஃப், அதே போல் அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய மருமகன் குஷ்னர், ஜெரி குஷ்னர் போன்றவர்களும் இந்த டெல் அவீவ் ஹோஸ்டேஜ் சதுக்கத்தில் கலந்து கொண்டார்கள். இஸ்ரேல் நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் இந்த போரை விரும்பவில்லை. அவர்கள் நிம்மதி பெருமூச்சோடு இருக்கிறார்கள். ஏராளமான உயிர்கள் காசாவில் குண்டுவீச்சின் மூலம் எப்படியெல்லாம் பலி கொடுக்கப்பட்டதோ அதைவிட குறைந்த எண்ணிக்கையில் 12 நாட்கள் ஈரான் போரோடும் ஹவுதிகளின் தாக்குதலிலும் பலவித நிலைகுலைந்து போன இஸ்ரேல் பெருமக்கள் நிச்சயமாக இனி அமைதியை தேடி போகிறார்கள். இதில் ரொம்ப முக்கியமான செய்தி விஷயம்தான். இன்றைக்கு எகிப்து இந்த மாநாட்டின் மூலம் அறிவிக்கப்படுகிற ஒரு ப்ரொக்ளமேஷன், இந்த பிரகடனம் சர்வதேச அளவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை அரபு உலகம் மோசமான ஒரு ஆளாகத்தான் பார்த்திருந்தார்கள். அமெரிக்கா எல்லா நிலைகளிலும் F-15, F-16 போன்ற ஏர் ஸ்ட்ரைக்கர் விமானங்கள், B-2 பாம்பர்ஸ், GBU-57 போன்ற பயங்கரமான குண்டுகளை போடுகிற 13 டன் குண்டுகளை, பங்கர் பஸ்டர்களை அவர்கள் கொடுத்தார்கள். ட்ரோன்களை கொடுத்தார்கள்.
அதே மாதிரி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொடுத்தார்கள். தாட்ஸ், பேட்ரியாட் போன்ற ஏர் சிஸ்டம். அவர்களிடத்தில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஏரோ சில்லிங், அதை போன்று டேவிட் சில்லிங், அதை போன்று நிறைய வான் பாதுகாப்பு சாதனங்களை அமெரிக்கா கொடுத்தது. மெனிஷன்ஸ், குண்டுகள், ஆர்ம்ஸ் அண்ட் ஆமினேஷன், ஃப்ளைட் டெக்னிக்கல் கைட்ஸ், அலாட்டிங் மோர் பில்லியன் ஃபண்டட் ஃபார் யாருக்கு? இஸ்ரேலுக்கு. எல்லாம் கொடுத்தும் கடைசி வரைக்கும் மக்களைத்தான் இஸ்ரேலால் அழிக்க முடிந்ததை தவிர ஹமாஸை அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இன்று ஹமாஸினுடைய செய்தி தொடர்பாளர் நேற்று இரவு அவர் அளித்த செவியில் இவ்வாறாக சொன்னார்: நாங்கள் ஆயுதங்களை ஒருபோதும் கீழே வைக்க மாட்டோம். ஆயுதங்கள் அக்ரெஷனுக்காக நாங்கள் பயன்படுத்த போவதில்லை. நாங்கள் சமாதானத்தை விரும்புகிறோம். எங்கள் மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆகவே எங்களை பொறுத்தவரை இந்த அக்ரிமெண்ட்டை ஏற்றுக்கொண்டதற்கு முழு பொறுப்பு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும், எகிப்தினுடைய அப்துல்லா அல் சிசி அவர்களும், அதை போன்று கத்தருடைய அப்துல் ரஹ்மான் தானி, இவர்கள்தான் பொறுப்பு. இவர்கள்தான் எங்களுக்கு பொறுப்பு. எங்கள் நாட்டில் 20 மில்லியன் மக்கள் இருக்கிறார்கள். அவர்களின் பாதுகாப்புக்கு ஏராளமான இனக்குழுக்கள் அங்கே இருப்பதால், அவரில் பலர் ஆன்டி சோசியல் எலமெண்ட்ஸாக இருப்பதனால அவர்களை அடித்து துவம்சம் செய்து சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்துவதற்கு எங்களுக்கு போதிய ஆயுதங்கள் தேவை. டிஸ்ஆர்ம், நாங்கள் ஒரு சாவரின் கண்டிஷன், கீழே வைப்பதில் ஒருபோதும் நாங்கள் விடமாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவதாக இவர்கள் கேட்ட மர்வான் பர்ஹவுதி, சதாத் போன்ற 5 ஆயுள் தண்டனை, 4 ஆயுள் தண்டனை, 30 வருஷ தண்டனை பெற்றவர்களை நாங்கள் விடுதலை செய்ய போவதில்லை என தெளிவாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. இந்த 2 விஷயம் சிக்கல் இருக்கிறது. இந்த சிக்கல் பெரிய அளவில் ஏற்படுவதை போன்று தெரியவில்லை. ஏனென்றால் எகிப்தின் கைரோவில் உலக நாடுகள் முழுமையாக வடிவமைக்கப்பட்ட ஒரு சீஸ் ஃபயரை பெஞ்சமின் நெத்தானியாக அவ்வளவு அதை துடைத்தெறிவது சாத்தியம் அல்ல. ஏனென்றால் யூத மக்களும் அமெரிக்கர்களும் யூரோப்பியர்களும், ஸ்பெயின், இட்டலி, அல்பேனியோ ஆண்டனி, யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய குவாரட்சி, ஆண்டனியோ குவாரட்சி, அதை போன்று கனடா, அதை போன்று பெல்ஜியம், எல்லா நாடுகளும், யூரோப்பியனில் உள்ள பிரான்ஸுடைய இமானுவேல் மெக்ரான், ஜெர்மன், எல்லா நாடுகளும் அவர்கள் அனைவரும் மனிதநேயத்தோடு நடந்து கொள்கிறார்கள். ஒரு நாகரிக சமூகத்தில் மக்களை கொலை செய்வதை எவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த அடிப்படையில் இந்தியா கூட பலஸ்தீனத்திற்கான அந்த சுதந்திரத்தையும் அமைதியையும் விளங்குவதாக நாம் அறிக்கை செஞ்சிருக்கிறோம். நாம் ஒரு ராஜ்ய ரீதியான உறவை இஸ்ரேலோடு நாம் இருந்தாலும், பெஞ்சமின் நெத்தானியாகோடு இருந்தாலும், நம்முடைய அடிப்படை கொள்கைகள் மக்களை கொலை செய்வதையும் பயங்கரவாத நடவடிக்கைகளும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதை இந்தியா ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறது. அதில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை நாம் அதை பார்க்கத்தான் வேண்டியிருக்கிறது. ஆக இந்த மாதிரி சில விவகாரத்தில் உலகம் இன்றைக்கு எதிர்பார்க்கக்கூடிய இன்றைய காலை செய்தியில் முக்கியமாக உலகத்தின் கண்கள் அமெரிக்காவினுடைய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், நியூயார்க் டைம்ஸ், வாஷிங்டன் போஸ்ட், லண்டன் பிபிசி, அதே மாதிரி ஏபிசி, யுஎஸ் அமெரிக்கா பிராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன், அல் ஜசீரா, உலகத்தில் உள்ள எல்லா செய்தியாளர்களும், யுஎன்ஐயிலிருந்து வரக்கூடிய பிரஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா, ராய்ட்டர், எல்லா செய்தி முகாம்களும் எகிப்தை குறிவைத்து தான் இருக்கிறது. ஏனென்றால் என்ன நடக்கப் போகிறது என்பது $1 மில்லியன் கொஸ்டின்கள். ஆனால் ஒன்றும் நடக்காது. இதற்கிடையிலே இந்த போர் முடிந்த பிறகு நமக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு தெளிவாக இதை நான் பேசத்தான் போகிறேன் சேனல் 5இல். இந்த போர் முடிந்த பிறகு நிச்சயமாக ஒரு டிசன்ட் சிச்சுவேஷன் கண்டிப்பாக இஸ்ரேலுடைய அரசியல் ஈடுபட போகிறது. 6 மாதத்திற்குள் தேர்தல் வரப்போகிறது. ஃபேர் ரைட் வீக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பென்கவிர், ஃபெசலேல் சுமோட்ரிச் போன்ற தலைவர்கள் இந்த அக்ரிமெண்ட்டை அக்செப்ட் பண்ணலை. 60 மெம்பர்கள் கொண்ட நெட் சபையினுடைய ஆதரவோடு ஆட்சியில் இருக்கும் பெஞ்சமின் நெத்தானியாகு தற்போது 47 இடங்களில் அவர் கீழே வீழ்ச்சியடையலாம். அப்படி ஒரு சூழல் வரும்போது அங்கே கன்ஃபேபுலேஷன்,
ஏராளமான அன்சர்டினிட்டி போகும். அப்படி ஒரு சூழ்நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்படும். அவர் மீது பெண்டிங்கில் இருக்கக்கூடிய பல வழக்குகள், சர்வதேச ஜஸ்டிஸ், கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அந்த ஹியூமானிட்டேரியன் கிரைஸ்க்கு எதிராக அவர் நடந்தது. அதாவது ஜெனசைட், எத்னிக்ஸ் கிளீன்சிங், மனித இன படுகொலை, இனச்சுத்திகரிப்பு வழக்கில் அவர் கைதியாகலாம். அவர் ஏற்கனவே அந்த நாட்டுடைய ஜுடிஷியல் ப்ராசஸை வளைத்தார் என்ற கேஸ் இருக்கிறது. இன்டர்நேஷ்னல் லெவலில் பிஎம்ஓ அலுவலகம், பிரைப், கரப்ஷன், இந்த வழக்கும் நிறைய வழக்கில் பெண்டிங். இதெல்லாம் அவருக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்த போகிறது. அதனால் நாம் அடுத்த கட்ட செய்தியில் தெளிவாக எகிப்தினுடைய இந்த மாநாட்டின் முடிவுகள், காசாவினுடைய அமைதி, சர்வதேச பாடுகள், ரீபில்ட் பண்ண போகிறாங்க. தே ஆர் அலாட்டட் மோர் ஃபண்டிங் ஃபார் கஸா. இன்டர்நேஷ்னல் லெவலில் சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், ஜொர்டான், துருக்கி, ஈஜிப்டு, இன்னும் பல நாடுகள் ஏராளமான பில்லியன்களை கொடுக்க போகிறார்கள். பெல்ஜியம் நேர்கிட்ட பல குரோனர்களை கொடுத்துட்டாங்க. ஆக 10 ஆண்டுகளுக்கு மேல் இது மறு சீரமைப்பு செய்யப்படும் என்று சொல்லப்பட்டாலும், இன்றைய செய்தி எகிப்தினுடைய இந்த மாநாட்டில் தற்போது உலகத் தலைவர்கள் கூடிக்கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் எல்லா சேனல்களும் ஹோஸ்டேஜ் விடுதலை குறித்து செய்தியை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் விரிவாக உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி.